நான் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சமயத்தில் என்னோடய ஸ்கின் டோனை நான் சேஞ்ச் பண்ணணுன்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு இந்த சில சேலட்ஸ் மட்டும் உங்கள் ஃபுட் ஹேபிட் கூட ஆட் பண்ணிவிடுங்க. உங்கள் வெயிட் லாஸ் அண்ட் ஸ்கின் ரிசல்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்கள் வெயிட் லாஸ் அண்ட் ஸ்கின்க்கு இந்த ப்ராடக்ட் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெர்பல் லைஃப்பில் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 டைப்ஸ் ஆஃப் வெயிட் லாஸ் இருக்குது. ஒன்று ப்ரோட்டீன் ஷேக், இன்னொன்று ஃபைபர் ஷேக். இந்த ப்ரோட்டீன் ஷேக் ஃபைபர் ஷேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி டயட் பிளான் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு என்ன பெஸ்ட் டயட் பிளான் அப்படின்றத உங்கள் கோச் கிட்ட நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. ஸோ உங்கள் பாடி அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரோட்டீன் ஷேக் கொடுக்கலாமா இல்லை ஃபைபர் ஷேக் கொடுக்கலாமான்னு சொல்லுவாங்க. பட் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரெண்டுமே எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். என்ன அப்படின்னா, மார்னிங் நீங்கள் ஷேக் எடுக்கும்போது ப்ரோட்டீன் ஷேக் கன்சியூம் பண்ணுங்கள், நைட் ஷேக் எடுக்கும்போது ஃபைபர் ஷேக் கன்சியூம் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கும்போது உங்கள் பாடிக்கு ஹோல் டே வந்து டயர்ட்னஸ் இல்லாமையும் உங்கள் பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் கன்சப்ஷனையும் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கும்போது உங்கள் டைஜஸ்டிவில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் நைட் டைமில் ப்ரோட்டீன் ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா, மார்னிங் நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ரோட்டீனை ஈவினிங் வரைக்குமே நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் இல்லை எக்ஸசைஸ் அதிக வாட்டர் கன்சப்ஷனால் உங்களால் டைலூட் பண்ண முடியும். நைட் நீங்கள் ப்ரோட்டீன் ஷேக் கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டீங்க, டேரெக்டாக நீங்கள் உங்கள் பெட்டுக்கு தான் போயிடுவீங்க. ஸோ அதனால் ப்ரோட்டீன் ஷேக்கை நைட்டில் தவிர்த்துட்டு ஃபைபர் ஷேக் எடுங்க. இந்த ஃபைபர் ஷேக் எடுக்கும்போது உங்கள் டைஜஸ்டிவாக கிளியராக வச்சுருக்கோம், உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்லா கிளியராக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸ்கின் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய ஃபுட்டு நார்ச்சத்து தான். இந்த ஃபைபர் எல்லாமே உங்களுக்கு நார்ச்சத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்துரும். ஸோ என்னென்ன சேலட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது கம்பல்சரி இந்த 2 சேலட்ஸை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இதில் தான் உங்கள் பாடிக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, செல்லுலாஸ் மல்டிவிட்டமின். இந்த செல்லுலாஸ் எதுக்காக அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிடை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பாடி ஷேப் கிடைக்கிறதுக்காகவும் இந்த செல்லுலாஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, மல்டிவிட்டமின் மினரல்ஸ் அண்ட் ஹெர்பல் டேப்லெட் ப்ளஸ். இது எதுக்காக அப்படின்னா, எக்ஸ்ட்ரா விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்ம பாடிக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா விட்டமின்ஸ் மினரல்ஸில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஜிங்க் குறைஞ்சது அப்படின்னா முடி கொட்டுற ப்ராப்ளம் வரும். கால்சியம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா போன் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு பேக் பெயின், நெக் பெயின், நிறைய பேருக்கு நீ பெயின் கூட வரும். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு கால்சியம் பற்றாக்குறையால் தான் வருது. அதே மாதிரி உங்களுக்கு அயோடின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சின்ன மைக்ரோ நியூட்ரிஷன் எல்லாமே இந்த மல்டிவிட்டமின் மினரல்ஸ் அண்ட் ஹெர்பல் டேப்லெட் ப்ளஸில் கிடைக்குது. ஸ்கின்னுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, செல் ஆக்டிவேட்டர், ஹெர்பல் லைஃப் லைன் அண்ட் ஸ்கின் பூஸ்டர். இந்த 3 ப்ராடக்ட்ஸை எடுக்கிறவங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. 1 செகண்ட் நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகுது அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஆக்டிவாக இல்லை. ஸோ அதனால் ஏற்கனவே உங்கள் பாடியில் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவ் இல்லாத போது நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணும்போது இந்த செல்ஸ் எல்லாமே டோட்டலாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் உங்கள் ஸ்கின்னில் ஒரு 3 to 4 months நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆஃப்டர் 5 monthsக்கு அப்புறம் கம்பல்சரி உங்கள் ஸ்கின்னில் நிறைய அலர்ஜிஸ் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கின்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கின்க்கான நியூட்ரிஷன் எடுங்க. ஸோ இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் வெல்னஸ் கோச் உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கம்பல்சரி யூஸ் ஆகுமா இல்லையான்னு டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டெய்லி பேசிஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பரில் யாருக்கெல்லாம் ஸ்கின் ரிசல்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.